இந்த ஸ்வரங்கள் வந்து பிராக்டிஸ், வரிசைகள் பிராக்டிஸ் பண்றதுனால அந்த ஆகாரம் எப்படி பாட முடியுங்கிறதுக்கு இது ஒரு சவால். அந்த ஆளுமைங்கிறது ஒவ்வொரு நோட்லையும் பாலமுரளி ஐயாட்ட இது ஒரு பெரிய விஷயம். அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது, இசைங்கிறது ஒரு மொழி தானே உங்களுக்கு. கரெக்ட். நம்ம யோசிச்சா சரண்யாஜி எப்படி இருக்கீங்க, அதை நான் யோசிச்சா பேசுறேன், அது ஒரு பாவம் தானே. கரெக்ட். இப்படியும் பேசலாம், சரண்யாஜி எப்படி இருக்கீங்கன்னு, அது சரண்யாஜி எப்படி இருக்கீங்க, அதுலயே ஒரு ஸ்வர வரிசை. ஆமா. பாராயருள் தாராய் பொருள் தீராவினை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. சனித பமகரி சகரி மக பமத வனித சனிரி சகரி மக பமத வனித சனிரி சனித பமக அசையும் பொருளில் இசையும் நானே. இது ஒண்ணு போதுமே கௌரி பாடல், பேர்பட்ட பாடல். சோமு ஐயா மாதிரி ஸ்ருதி சுத்தமா நிறைய கார்வ கொடுத்து ஹிந்துஸ்தானி மியூசிஷியனுக்கு நிகரா அப்படி பாடுவார். பொன்வானம் பன்னீர் தூவுது நேரம். நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்கள், அதிலும் குறிப்பாக கௌரி மனோகரி, ஸ்ரோதஸ்வினி. ஆஹா, கேட்கும் போது எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த ராகங்களின் கலவையில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்களை நமக்காகவே கடந்த 3 எபிசோட்ஸா பாடிட்டு இருக்காரு ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். இந்த வாரமும் அதே மேஜிக்கல் பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், வித் நோ ஃபர்தர் டிலே, முதல் பாடலா எங்களுக்காக என்ன பாட போறீங்க? பொன்வானம் பன்னீர் தூவுது நேரம். இதுல என்ன சிறப்பம்சம்னா, எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சாரே இந்த வரிகளை எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவரே எழுதியிருக்காரு. ஜானகி அம்மா கேட்கவே வேணாம், எனக்கு எப்பவும் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர் இந்த யூனிவர்ஸ் கேலக்சியில ஜானகி அம்மா தான். எம் எஸ் சுப்புலட்சுமா, ஜானகி அம்மா. சூப்பர். எனக்கும் டாக்டர் அவ்வளோ அழகான எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ். எக்ஸ்பிரசிவா இந்த பாட்டுல எவ்வளவு சுலபமா இந்த பாடலை பாடியிருப்பாங்க. கஷ்டமான பாடல் அவ்வளவு சுலபமா பாடியிருப்பாங்க பாவத்தோட. இந்த பாடல்ல பிரத்யேகமா வரக்கூடியது கௌரி மனோகரி, அங்கங்க ஸ்ரோதஸ்வினி வரும், கேட்டி பார்க்கும். ஆமா. சோ கௌரி மனோகரியை முதல்ல ஒரு விரிவுரை, ஒரு ஸ்வர வரிசைகள் எங்களுக்காக ரெண்டும் பாடிடுங்க டாக்டர். நிச்சயம். இப்போ இந்த பாட்டு ஆரம்பத்துல தொடக்கத்துல ஒரு ஆலாபனம் வரும், நேர்களை கேட்டிருப்பீங்க. ஜானகிமா பாடின அந்த ஆலாபனை அது ஃபுல்லாவே கௌரி மனோகரி. இந்த ஸ்வரங்கள் வந்து பிராக்டிஸ், வரிசைகள் பிராக்டிஸ் பண்றதுனால அந்த ஆகாரம் எப்படி பாட முடியுங்கிறதுக்கு இது ஒரு சவால். இப்ப இது வந்து நம்ம வந்து எதுவுமே யோசிக்காம சும்மா நம்ம சுரங்களை மைண்ட்ல வச்சுட்டு பாடுறோம். கல்பனா சுரம். இப்ப நான் பாடும்போது எனக்கு என்ன இமேஜ், கௌரி மனோகரி என்ற ராகம் உருவம் நானா கற்பனை பண்ணிக்கிறேன். அந்த ஸ்வர வடிவில் என்ன சுற்றி ஒரு அந்த சுரங்கள் வட்டம் வர்றது, அதை மைண்டில் வச்சுட்டு தான் எந்த ஒரு சிங்கரும் இசையமைப்பாளரும் மியூசிஷியன்ஸும் அவங்களுக்கு இந்த மனோபாவம் தான் இருக்கும். பாடும்போது ஒரு ராகத்தை வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம், ஒரு பர்சனாலிட்டி கொடுக்கணும். அந்த பர்சனாலிட்டி எப்படி விஷுவலாக பார்க்குறத விட காதால் நம்ம கேட்டு அந்த பர்சனாலிட்டியை வச்சுக்கணும். இதுதான் ஒரு ஒண்டர் ஆஃப் அவர் கிளாசிக்கல் மியூசிக், மேஜிக். ஆமா. கான்வர்சேஷன். அந்த ஆளுமைங்கிறது ஒவ்வொரு நோட்லையும் சரிகமகரி சனித. பாலமுரளி ஐயாட்ட இது ஒரு பெரிய விஷயம். அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது, சில ஸ்வரங்கள் எங்கெல்லாம் பிரயோகம் மனுஷங்களால அதை யோசிக்க முடியாத அளவுக்கு பிரயோகங்களை பண்ணுவார். சரிகம கரி சரித நீ சரி சனித நீ சரிகம சரி நீ சரி நீ சரிகம கரி ச பாமகரி ச ததா பாமகரி ச நிச 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 ததனி ததனி பபத பபத மம பகம ரிரி க சமகரி ச சப மம கரி சதனி தத பப மம கரி ரி சதனி நித பப பதனி சரி மகரி மகரி பமகரி தப மகரி நித பமகரி சனி தப மகரி மகரி சனி தப மகரி சனி தப மகரி சரி க மபதனி சரி க மபதனி சனி தப மக மகரி
மகரி சரி தம மகரி சரி நீ சரி கம ரிக சரி நித சம கம ரிக ரிக சரி சரி நித சபா மகரி சதா மகரி சப். பேசுற மாதிரி இருக்கு பேசலாம். டாக்டர் அப்படியே. Exactly. அதுதான் இசைங்கிறது ஒரு மொழி தானே உங்களுக்கு. கரெக்ட். நம்ம யோசிச்சா சரண்யாஜி எப்படி இருக்கீங்க அதை நான் யோசிச்சா பேசுறேன், அது ஒரு பாவம் தானே. கரெக்ட். இப்படியும் பேசலாம், சரண்யாஜி எப்படி இருக்கீங்கன்னு. அது சரண்யாஜி எப்படி இருக்கீங்க, அதுலயே ஒரு ஸ்வரவரிசை வருது. ஆமா, அதுலயே எல்லாத்துலயும் ஸ்வரம் இருக்கு. நான் எவ்வளவு எபிசோட் சொல்றேன், அதுலயே ஒரு ரிதம் இருக்கு. நம்ம பேசுறதுலயுமே ஒரு ரிதம் இருக்கு. எஸ். அதுல ஒரு இசை மொழி இருக்கு. எஸ். இப்ப நீதபம் பத நீதபம் மபத நீதபா எதுக்கு சொல்ல வரேன் நேயர்களே, இதெல்லாம் கீர்த்தனைகளை பாடம் பண்ணாமல் அவ்வளவு ஈஸியாலாம் ராகத்தை நம்ம பாடிட முடியாது. முன்னோர்கள் சான்றோர்கள் பெரிய பெரிய வாகையக்காரர்கள், இசைமை தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதரையா, ஏன் அதை விடுங்க, வடமொழி தெலுங்கு, தமிழுக்கு வாங்க, எத்தனையோ கோபாலகிருஷ்ண பாரதி ஐயா, தண்டபாணி தேசிகர் ஐயா, சுத்தானந்த பாரதி ஐயா, அன்னமாச்சாரியா, அது கூட தெலுங்கு. நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ்ங்கிற பிரதாமா வச்சா தமிழ்ல பண்ணாத பாரதியார் எத்தனை, சுத்தானந்த பாரதி எப்பேற்பட்ட எளிமையான தமிழ்ல பேர்பட்ட கீர்த்தனைகளை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கவிக்குஞ்சர் பாரதி கோட்டீஸ்வரையர், என்னோட குருநாதர் கௌரி மனோகர்கள் ஒரு பாடல் பாடுவார், பாராய் அருள் தாராய் பொருள் தீரா வினை தீர்க்கும்னு ஒரு பாட்டு. பாராய் அருள் தாராய் பொருள் தீராவினை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. தமிழ்ல எடுத்துட்டோம்னா நான் சொன்ன மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதி ஐயா, சுத்தானந்த பாரதி ஐயா, அதே மாதிரி கவிக்குஞ்சர பாரதி, பாரதியார், இவங்கெல்லாம் எவ்வளவு பண்ணியிருக்காங்க. கௌரி மனோகரிலேயே எனக்கு தெரிஞ்ச அற்புதமான ஒரு தமிழ் உருப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராய் அருள் தாராய் பொருள் தீராவினை தீர்த்தருள்னு ஒரு பாட்டல், முருகல் கந்த கானாமுதம்ல அப்படின்னு ஒரு இதுல கவிக்குஞ்சர பாரதி அவர் வந்து கோட்டீஸ்வரையர் வந்து 72 மேலகர்த்தா ராகத்திலையும் முருகர், அவருடைய இஷ்ட தெய்வம் முருகர், அவரை பத்தி எழுதியிருக்காரு. என்ன தமிழ் தெரியுமா, கடுமையான தமிழ், ஆனா அழகான தமிழ். ஏன்னா தமிழ்னு நேயர்கள் ரொம்ப விருப்பப்படுறதுனால உண்மையான தமிழ்லாம் இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேன். எத்தனையோ பெரிய பெரிய வாகையர்கள்லாம் எழுதியிருக்காங்க. பாராய் அருள் தாராய் பொருள் தீராவினை தீர்த்தருள் பாராய் அருள் தாராய் பொருள் தீராவினை தீர்த்தருள் பாராயருள். எப்பேற்பட்ட என்னுடைய குருநாதர் மேதை எஸ் ராஜமையா அவர்கிட்ட கத்துக்கிட்டது. அவர் பாடி கேட்கணும், எவ்வளவு அழகா ஈஸியா பாடுவாரு. நீல ஹரி மால் சோதரி வாலா கௌரி மனோஹரி, ராகத்தோட பேரு மனோஹரி வந்துடுது. இதுலயே நேர்கள் தெரிஞ்சுக்கணும், கௌரி வேளாவளின்னு இதுக்கு இன்னொரு பேர் சொன்னேன். இதுல ஒரு அற்புதமான தீட்சிதரையா உருப்படி இருக்கா, அம்மன் மேல எழுதியிருக்காரு. கௌமாரி கௌரி வேளாவளி கௌமாரி கௌரி வேளாவளி கானலோலே சுஷீலே பாலே கௌமாரி கௌரி வேளாவளி கானலோலே சுஷீலே பாலே. எப்பேற்பட்ட விளையாடி இருக்காங்க அப்படிதான் சொல்லணும், ராகத்தை வச்சு வரிகளை வைத்து. கமிங் டு த பாயிண்ட், இந்த மாதிரியான உன்னதமான கீர்த்தனைகளை நம்ம பாடம் பண்ணாதான் ஸ்வரங்கள் நமக்கு மைண்ட்ல ஏறும். அந்த ஸ்வரங்களை உள்வாங்கிட்டு அப்புறம் வரிசைகளை பாடி பாடி ராக பாவத்தை நம்ம விருத்தி பண்ணிக்கணும். ஆமா, எடுத்த உடனே அப்படியே மேஜிக் மாதிரி பாட்டு வந்துராது. இப்ப ஈஸியா இப்ப நம்ம ஈஸியா அவ்வளவு ஈஸியாலாம் வந்துராது. இதுக்கு நான் எவ்வளவு உழைச்சிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும். நிச்சயமா டாக்டர், நீங்க நிறைய தடவை எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்து ஸ்வரங்கள் எடுத்து பாடிதான் இந்த பாட்டை நான் ரெடி பண்ணேன். அதுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு தான் இந்த அங்கீகாரம் அப்படின்னு சொல்லணும் டாக்டர். நிச்சயம், நேர்களுக்காக நாங்க, உங்களுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது இவ்வளோ தூரம். இதனால் இந்த ஒரு ப்ரோக்ராம்னால இசை ரசிகர்கள், இசை கலைஞர்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். நிச்சயமா.
ஸோ இப்போ அந்த ஸ்வரங்கள் இப்போ மகரி பமகரி தவ மகரி நீ தவ மகரி சரி சதனி பத மபகமரி கசரி நீ நீ மகரி தனி தா மகரி தனி த பா 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 மகரி தனி த ப மா மகரி தனி த ப க க கரி தனி த ப மகரி ரி 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 சனி த ப மகரி த கரி மக ப மத பனி த சனி ரி த கரி மக ப மத பனி த சனி ரி சனி த ப மக அசையும் பொருளில் இசையும் நானே. இது ஒண்ணு போதுமே கௌரி பாடல், பேர்பட்ட பாடல். சோ அந்த ராகத்தை உணர்ந்துட்டோம்னா அது சம்பந்தப்பட்ட எந்த பாடலுக்கும் ஒரு ஆளுமை நமக்கு வந்துருங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம். அதே மாதிரி டாக்டர் நீங்க பாடுறது ஒரு விஷயம் நோட் பண்ணேன், அந்த ஸ்வரங்கள்ல வந்து கீழ் நோட்டு மேல் நோட்டு அடுத்தடுத்து டச் பண்ணும்போது அதுவே ஒரு மேஜிக்கல் டச் கொடுக்குது டாக்டர். அவ்வளவு அழகா இருந்தது. நிச்சயம். சா சா அதை டச் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கு. அதுதான் பாலமுரளி ஐயாவை பத்தி சொன்னேன். அவரோட ஸ்பெஷாலிட்டி. மாமா மகரி சனி தப மாமா கரி சனி தப மாமா க மா ப த நீ சரி க க க க கரி சனி தரி ரி ரி சனி தப சா ச சனி தப ம த த நீ தப ம க ப ப ப ம கரி க மா ம மகரி சனி த த நீ ச ம மரி சரி நீ ச த. அந்த ஸ்வரங்களே கொஞ்சம் அப்படியே ஸ்வரங்கள், அந்த ஸ்வரங்களை நம்ம அந்த அந்த மாடுலேஷன்ஸ் கொடுக்க கொடுக்க அந்த ஸ்வரங்கள் ராகத்தோடைய வேற பரிமாணம் தெரியும். நிச்சயமா. மகமரி கசரி நிசத பம பம மகரி கரி சரி சரி சத தமா மகரி சனி த ப பா பா மகரி சனி த ப ம மத ப பனி த த சனி நிரி ச சகரி ரி மக க ப ம மத ப பனி த த த ப த த ப த த ப ம ப த த ப ம ப த த ப ம ப த நீ த ப ம ப த ப ம த ப த ப ம த ப த ப ம ப த ப ம ப த ப ம பாடலாம். நீ 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 சனி நீ நீ சனி நீ நீ சனி தனி சனி நீ சனி தனி சரி சனி நீ தனி சரி க ம கரி சனி நீ ப ம கரி சனி த ப ம கரி க ம ப த நீ 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 சனி நீ சனி சனி நீ சனி சனி நீ சனி ச நீ ச நீ ச நீ ச சனி 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 தனி சனி சனி த ப ம ப த நீ சனி சனி த ப ம க ம ப த நீ சனி சனி த ப ம க. மகாமேதை மதுரை சோமு ஐயா பத்தி இதில் நம்ம சொல்லணும். சோமு ஐயா மாதிரி ஸ்ருதி சுத்தமா நிறைய கார்வை கொடுத்து ஹிந்துஸ்தானி மியூசிஷியனுக்கு நிகரா அப்படி பாடுவார். அந்த என்ன கவி பாடினாலும் ஒரு பாட்டே போறோம். ராகங்களுமே சரண்யாஜி அவருடைய ராக ஆலாபனை எல்லாம் கேட்டீங்கன்னா லாங் ஃப்ரேசஸ்ல அப்படி தம் பிடிச்சு பாடுவார். ஸ்வரங்களை பாடும்போது பாடுவாரு. அந்த சட்ஜமத்திலே அந்த ஒரு நோட்லயே அப்படி சுதி பெசகாம நிற்பார். இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். நிச்சயமா இந்த மாதிரிலாம் இனிமே கலைஞர்களை இசைக்கலைஞர்களை இந்த புவியில பார்க்க முடியாது. அபூர்வம். சோமு ஐயாலாம் நாதஸ்வரம் தான் முதல்ல கத்துக்கிட்டாரு. சீவாளி நாக்கில் குத்தி வாய்ப்பாடல் எடுத்துட்டு அவருடைய அதனாலதான் நாதஸ்வர பிடிகளா இருக்கும் அவருடைய அந்த பிடி அப்படியே நிக்குது. சொல்ல வந்தேன் டாக்டர். எஸ், ஸ்டாமினா. ஒரு ஃப்ரேஸை வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு 2 மினிட்டாவது குறையாம பிரெத் எடுக்காம ஒரு 1 மினிட் பாடுவார் தொடர்ச்சியா. வயலின் கலைஞர்கள்லாம் பக்கத்துல வைக்க முடியாது, கை வைக்க முடியாது. கரெக்ட். கேப் கிடைச்சாதானே அவங்க வாசிக்க முடியும். அப்பேற்பட்ட ஆளுமை அவரோட சங்கதிகள். பவர் பாலமுரளி ஐயா இவங்கெல்லாம் அப்படின்னா யாருக்குமே தோணாத ஒரு சொரப்பிரயோகங்கள், அந்த ராக பாவங்களை கொடுப்பாங்க. அதுக்கு கம்மி நோட்ஸ்ல ராகமே கிரியேட் பண்ணிருக்காரு. எக்ஸாக்ட்லி. கம்மி நோட்ஸ்ல 3 ஸ்வரத்துல பண்ணிருக்காரு, 4 ஸ்வரத்துல பண்ணிருக்காரு. ராகம் கிரியேட் பண்றதுங்கிறது சான்ஸே இல்ல. நிச்சயம். எஸ் டாக்டர். அதான் திறமை மேதைகள் அவங்க. எல்லார்ட்டையும் நம்மளால இன்னும் மேக்சிமம் நம்ம வாழ்நாள் முடிஞ்சது அந்த மாதிரி மேதைகள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச மட்டும் கத்துக்கணும். புதுசா ஒன்றும் பண்ண வேணாம், இருக்கிறத நம்ம கத்துனாலே போறோம். நிச்சயம் அந்த பிறவி போறோம். நிச்சயம். எதுக்கு இப்ப சொரத்துக்கு இப்ப சொரங்களை இவ்வளவு தூரம் விளக்குன நேயர்களே எதுக்காகனா இப்ப பொன்வானம் பன்னீர் தூவி பாட்டுக்கு வரும். அதுல வரும் கௌரி மனோகரி அண்ட் மெயினா கௌரி மனோகரி ஓப்பனிங்ல. அது எதுக்குன்னா ஒரு ஆலாப் வரும். இந்த ஆலாப்ப இப்ப நான் வந்து சொரமா பாடுறேன், அப்புறம் வந்து அகாரத்துல பாடுறேன். சரி க ம மகரி சரி கரி சனி சரி க ம மகரி சரி கரி சனி சா சனி சனி சரி சனி சனி சரி சனி சரி சனி சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சனி சரி சா. இதான் சொல்றோம். சரி க ம மகரி சரி கரி சனி சரி க ம மகரி சரி கரி சனி சா சனி சனி சரி சனி சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சனி சரி சா.
எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க ஆகாரம். ஓ கட கட கட. ஆமா. பொன்வானம் பன்னி தூவுது நேரம். பாட்டு அப்புறம் வரும். மீண்டும் ஒரு முறை டாக்டர் நிச்சயம் எங்களுக்காக. நிச்சயம். இப்ப எதுல வேணும் உங்களுக்கு? சுரமா வேணும்? ரெண்டுமே ஒரு தடவை. சரிகம பமகரி சரி கரி சரி சரிகம பமகரி சரி கரி சரி சா சனி சனி சரி சனி சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சனி சரி சா. இப்ப ஆலாபன படத்துல என்ன வருதோ எஃபர்ட்லெஸ்ஸா பொன்மானம் பன்னீர் தூவுது நேரம். இப்ப அந்த பாட்டுக்கு வருவோம். நிச்சயமா டாக்டர், நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். இந்த பொன்வானம் பன்னீர் தூவ இணைந்து நம்ம அடுத்த எபிசோட்ல அவங்களை சந்திப்போமா டாக்டர்? நிச்சயம். இன்னொன்னு அடுத்த எபிசோட்ல இருந்து நேயர்களே நிறைய வந்து ராக சம்பந்தமாகவும் சுரங்களையும் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி நிறைய நேயர்கள் அதை விரும்புறாங்க, நிறைய கத்துக்கணும்னு விரும்புறாங்க. அதோட நம்ம சொல்ல போறோம். அது நிச்சயம். ஆமா, என்னுடைய தொடர்பு நேயர்கள் நிறைய நேயர்கள் கேட்குறீங்க இசை கத்துக்கணும், இசை சம்பந்தமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. என்னுடைய நம்பரை நோட் பண்ணீங்க, 9840705312. இதுல நீங்க எப்போ வேணாலும் இசை சம்பந்தமா எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். மியூசிக் கத்துக்கணுங்கிறவங்க நிச்சயமா நான் தொடர்பு கொள்ளுங்க. எஸ் டாக்டர், அடுத்த எபிசோட்ல இந்த மேஜிக்கல் ராகங்களோட இணைந்து நம்ம அவங்களை சந்திப்போம் டாக்டர். அதுவரை நன்றி, வணக்கம். நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.